அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அரசின் அமுத சுரபி ஆகிறது அந்தமான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. அமுத சுரபி ஆகிறது அந்தமான் அப்படின்னா, அந்தமான் பகுதிய ஒட்டி நம்ப இந்த கேஸஸ்லாம் இருக்கா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால தான் அமுத சுரபி ஆகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்ப அரசாங்கத்தினுடைய எரிவாயு தேடல நம்ப அந்த இடத்துல தொடங்க போறோம். சரிங்களா? அதுக்காக தான் அப்படி குடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் இந்த ஒரு விஷயத்த தொடங்க போறாங்க. ஸோ இந்த ஒரு தேடல்ல பார்த்தீங்கன்னா, ஆசியான் நாடுகளோட சேர்ந்து நம்ம இத தேட போறோம். சரிங்களா? அதாவது நிலக்கரி, மின்சார உற்பத்தி இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத தாண்டி என்எல்சி அதாவது எல்என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அது இல்லாம ஹைட்ரஜன் எரிசக்தி இந்த மாதிரியான உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா வந்து ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க, உள்நாட்டு கவனம் மட்டுமின்றி உள்நாட்டு தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யாம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு மத்தியில ஒரு நேச்சுரல் கேஸ் பார்ட்னராக இந்தியாவை வந்து நிலைநிறுத்த இந்தியா முன்வந்திருக்கு. சரிங்களா? சோ ஏசியான் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நிலக்கரி மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்கு. எல்லாமே டெவலப்பிங் நேஷன்ஸ் தான், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாமே. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா இந்த மாதிரியான ஒரு தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறது மூலியமா நமக்கு மட்டும் இல்லாம அந்த நாடுகளுக்குமே உதவிகரமா இருக்கும். இது நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சரிங்களா? இது நம்மளோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் பாலிசி, சாகர் அப்படிங்கிற செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன் இந்த கொள்கைகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அம்சமாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகள்ல தென்கிழக்கு ஆசியாவுடைய எரிசக்தி தேவை அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப கிட்டத்தட்ட 25% அதிகரிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மியான்மர், வங்கதேசம், திரிபுரா வழியாக குழாய் மூலியமாக இந்த எல்என்ஜியை விநியோகிக்க இந்தியா வந்து திட்டமிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ பைப்டு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்லைன் மூலியமா இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றில் அந்த நாடுகளுமே பாத்தீங்கன்னா, நிலக்கரியில இருந்து விடுபட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்திய வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்தியா உதவும். அதே மாதிரி அந்தமான்ல இந்த ரிசோர்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது அங்கிருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணவும், அதன் மூலியமா நமக்கு நிறைய லாபங்களும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. அமுத சுரபி அப்படின்னு சொல்லி. இது இந்தியாவுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றனால மீண்டும் அது நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக மாறுது. சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல இந்த ஒரு முக்கிய செய்தியை குடுத்திருந்தாங்க. நன்றி.